ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காபி பேஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருக்கோங்க. எதுக்கு செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ராவலுக்கு மொபைல் சரியாக ஸ்டெபிலைசேஷன் இல்லை அண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரின்றது நம்ம மொபைல் ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஸோ அது எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 9 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். என்னடா சொல்கிற 9 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அந்த டவுட்டோட தான் ஆர்டர் பண்ணேன். பார்த்தா 9 ரூபாய்க்கு செல்ஃபி ஸ்டிக் வந்துடுச்சு. சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே வந்துருச்சுங்க செல்ஃபி ஸ்டிக்கு. நம்ம இதை எதில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செல்ஃபி ஸ்டிக்கை பார்த்துருவோம். ஸோ என்னன்னா, எனக்கு நேற்று நைட்டு வந்துச்சு. நைட் வந்தனால லைட்டிங் சரியாக இல்லை, அதனால வீடியோ கேப்சர் பண்ண முடியல. பட் அப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்காக மறுபடியும் சரிங்களா, இந்த பேக்கேஜில் தான் வந்துச்சு. வந்துட்ட உடனே இந்த பேக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இதுதான் அதோட பேக்கேஜ் சரிங்களா. சைஸ் இவ்வளோ தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் டன்டடை பார்த்தீங்களா. இதில் என்னென்ன முதல்ல ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது சைஸ் இவ்வளோ மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ லென்த்துக்குன்னா ஆக்சுவலாக இந்த லென்த்து ஓகேங்களா. இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா கீழே இருந்து இவ்வளோ தூரம், இடுப்புலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ நம்ம நேராக பண்ணோம்னா இவ்வளோ தூரம் வரும் செல்ஃபி ஸ்டிக். ஓகே, இதில் இந்த சைடில் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த சைட் பட்டன். இதை அப்படி லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது எந்த ஆங்கிள் பண்ணாலும் இப்படி இருந்து இப்படி வேணாலும் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இதை இப்படி ஸ்ட்ராங் இப்படி நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா. இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி இதை லைட்டாக கொஞ்சம் இப்படி ஓகே இது இப்படி ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி இதை லைட்டாக அப்படி மேலே மூவ் பண்ணிங்கன்னா இந்த கேப்பில் நம்ம மொபைலை மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு இது இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 360 அளவுக்கு டர்ன் ஆகும் ஓகேங்களா. அது இல்லாமல் ஒரு சைடில் போயிட்டு அதாவது அப்படியே ஸ்டேபிளாக நின்னணும். இப்போ இப்படி போகிறதா ஸ்டேபிளாக நிற்கிது பாருங்கள், இப்போ இங்கே வருதா ஸ்டேபிளாக நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயும் அதை போய் ஸ்டேபிளாக நிற்கி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா இதை நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி, அதாவது ஜஸ்ட் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ இதில் கேப்சர் பண்ணிக்கலாம். அது எப்படி கேப்சர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளூடூத் இருக்கா. ஸோ இதை நம்ம மொபைலோட இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் ப்ளூடூத்தையும் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைலோட இது கனெக்ட் ஆகிடும். இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வேறு யாரும் ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சாலுமே இதோ பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கையோடு வந்துடும். ஓகேவா. ஜஸ்ட் இப்போ இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, டக்குன்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஃபோட்டோவோ வீடியோவோ ஒன்று ஆன் ஆகிடும், இல்லைனா ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. மறுபடியுமே இதை திருப்பி இப்படி ஓகே உள்ளே கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்னப்பா இது செல்ஃபி ஸ்டிக் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செல்ஃபி ஸ்டிக் மட்டும் இல்லைங்க, மொபைல் ஸ்டாண்டும் கூட. இந்த கீழே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் கரெக்டாக வச்சு இப்படி ஒரு சின்ன ஒரு புஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 3 சைடும் வெளியாகிடும். எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நின்றுங்க கரெக்டாக வந்து அப்படி கேட்டால் நின்ற மாதிரி இடம். இதை வச்சு நம்ம படம் பார்க்கலாம். மொபைல் எதாவது யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 9 ருபீஸ் தான், வெறும் 9 ரூபா தான். இதெல்லாம் எதில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி ஆப்பில் ஆர்டர் பண்ணேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அண்ணாச்சி ஆப்பில் இருந்துச்சு. இது ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 290 கிட்ட போட்டுருந்துச்சு. பட் நம்ம ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆஃபரோட வெறும் 9 ரூபா தான். 9 ரூபா காசு கொடுத்து தான் நீ வாங்கினியா அப்படின்னா இதோட ப்ரைஸ் 9 ரூபா தான். பட் நான் டெலிவரி சார்ஜ், நான் அங்கேருந்து இங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு டெலிவரி சார்ஜ் 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆன்லைன்லேயே நம்ம கேஷ் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 59 ரூபா தான் வந்திருக்கும். நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றனால கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸும் 20 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஆக மொத்தம் இதோட விலை பார்த்தீங்கன்னா 79 ரூபாய். ஸோ ஒரு 1 வீக் டேட் போட்டிருந்தாங்க, அந்த டேட்குள்ளே ரிசீவ் ஆகும். ஆனால் பார்த்தோன்னா ஒரு 4 to 5 டேஸ்லேயே ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டிக்கு, மொபைல் ஸ்டாண்டு, ஒரு ப்ளூடூத் கனெக்டரோட உங்களுக்கு 9 ரூபாய்க்கு கிடைக்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல. எனக்கும் அதே ஆச்சரியத்தோட அந்த ஆச்சரியத்தை யூஸ் பண்ணேன். இங்கே இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நம்ம கீழே ஸ்டாண்டு தானே இருக்குது, ஹோல்ட் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஹோல்ட் பண்ண நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்படி நல்லா அப்படி ஆட்டுறோம் பாருங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. வீலாக் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் நான் எங்கேயாவது போனால் ஃபோட்டோ எடுப்பேன்ப்பா, கேப்சர் பண்ணோம் அப்படின்ற கூட இப்படி அழகாக சூப்பராக கேப்சர் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு கிம்பல் லுக்கு கொடுக்குது. இது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம்.
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. 9 ரூபாய்க்கு அப்படின்னும் போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இனிமேல் நான் ட்ராவல் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே நான் இதை தான் ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு நம்ம செல்ஃபி எடுக்கும் போது நிறைய இடங்களை கவர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த ஒரு மொபைல் ஸ்டிக் செல்ஃபி ஸ்டிக் இருக்கும் போது நான் அதை ரொம்ப லாங் ஷாட்டில் வச்சு ஒயிட் ஆங்கிள் வச்சு சூப்பராக எடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். பாப்போம், இனிமேல் வர அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம இந்த ஒரு 9 ரூபா ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் யாரும் வேணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.